தெரியாம கூட இந்த நேரத்துல சிவன் கோயில் சென்று விடாதீர்கள். ஒருமுறை சிவன் கோயில் பூசாரி ஒருவர் விடியற்காலை நேரமாக எந்த சத்தமும் இல்லாமல் கோவிலின் கதவை திறந்து உள்ளே சென்றார். அங்கு சிவலிங்கத்தின் அருகில் இருந்த பெரிய நாகப்பாம்பு பூசாரியை கால்களில் சுற்றி கொண்டது. பூசாரி செய்வது அறியாமல் பதட்டத்தில் சிவநாமம் கூறினார். உடனே அந்த நாகம் பூசாரியை விடுவித்தது. பூசாரி அந்த நாகத்தை வணங்கி கொண்டு இருந்தார். அந்த நாகப்பாம்பு சிவலிங்கத்தின் பின்னால் சென்றது. மனதில் கொஞ்சம் தைரியத்தை வரவைத்து கொண்டு அந்த பூசாரி சிவலிங்கத்தின் பின்னால் சென்று பார்த்தார். ஆனால் அந்த நாகம் அங்கே இல்லை. அப்போதுதான் அந்த பூசாரி உணர்ந்தார், நாகத்தின் வடிவில் இருந்தது சிவபெருமான் என்று. அதனால்தான் சிவன் கோயிலின் கதவை திறக்கும் முன்பு சங்குகள் ஊதி மத்தளங்கள் வாசித்து 3 முறை கதவை தட்டி அதற்கு பின்புதான் சிவன் கோயிலின் கதவை திறப்பார்கள். ஏனென்றால் சிவன் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். சிவன் மேல் நம்பிக்கை இருப்பவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க.